என்னடா இது? என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். 2 நாளைக்கு வந்தமா கொட்டிக்கிட்டமா போனமான்னு இருக்கணும். இல்ல நானே உன்னை போட்டு தள்ளிடுறேன். அட பாவி, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? இத பார்க்கவா நான் வந்து உன்னையவே வர சொன்னது. உன் கூட இருக்கையில நான் ஒருவேளை சொத்துக்கே கஷ்டப்பட்டேன். இப்ப பார், 1 ஏக்கர்ல பங்களா, காரு, கூட எப்பவுமே 10 பேரு, இதெல்லாம் எப்படி வந்தது? இப்படிதான் சமாதி ஆற வரைக்கும் சாப்பிட்டா இல்ல சாப்பிட வாய் இருக்காது. இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்டா. உயிரோட இருந்தா ஊரு போய் சேரு, வழியில செத்தா சுடுகாட்டுக்கு போயிரு. இப்போலாம் பிள்ளைங்க அப்பனுக்கு பயிர் வைக்கிறது இல்ல, எல்லாம் கரண்ட் தான். நீ பலா போடுற அடுங்கடி. என்ன வேணும்? நான் ஈஸ்வரன் ஐயாவை பார்க்கறியா? என்ன விடுங்க. சந்திரன், என்ன விடுங்க. அங்க என்ன சார்? உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் அடம் பிடிக்கிறார் சார். அவரை உள்ள விடுங்க. ஐயா ஐயா ஐயா, என்னாச்சு? யாரை கேட்டாலும் நீங்க தான் தைரியமான போலீஸ் ஆபீசர்னு சொல்றாங்க. அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன். வெயிட், என்ன உங்க ப்ராப்ளம்? யார் உங்களை இப்படி அடிச்சது? என் மகன் ஐயா, என் மகன் கோவிந்தன். உங்க மகன் உங்களை இப்படி அடிச்சது? தூக்குறான் ஐயா, சின்ன சின்ன பொண்ணுங்களா தூக்குறான். காசுக்காக அப்பாவே பொண்ணுங்களை விக்கிறான் ஐயா. போலீஸ்ல காட்சி கொடுப்பேன்னு சொல்றதுக்காக இப்படி அடிச்சுட்டான். அவனை விடாதீங்க சார், சுட்டு தள்ளுங்க சார் அவனை. மிஸ்டர் சந்திரன், இம்மிடியேட்டா இவரை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுங்க. சரிங்க சார். இவர் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ற வரைக்கும் செக்யூரிட்டி இருக்கணும். அடிஷனல் பர்சனல் போட்டுக்கோங்க. கேர்ஃபுல். நாங்க பாத்துக்கிறோம் சார். தைரியமா போங்க சார். அவனை விட்டுறாதீங்க. டோன்ட் வரி. அவனை தூக்குல போடுங்க சார், தூக்குல போடுங்க. காசை வாங்கிட்டு கைலாசத்துக்கு போயிடுச்சு கழுத. என்னடா பாக்குற? வாடா. என் பேரு சாரி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உங்களை பார்த்தா எனக்கு நியாயம் கிடைக்கும் சொன்னான். அதான் உங்களாண்ட வந்தேன். என்ன உன் பிரச்சனை? உங்க அப்ப என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். டேய் அஜகுரா, கபார், இந்த 10 வயசுல 10 லட்சத்தை நீ எப்படி வட்டியோட திருப்பி கொடுக்க போற? யார் அது? அவ என் அம்மா, அவ என் அக்கா. ஒண்ணு இல்ல. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய் வட்டி, மொத்தம் 15 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இதுங்களை கூட்டிட்டு போ. இல்லாட்டி ஒப்பனை எரிக்கவும் முடியாது, வாத்தாவையும் அக்காவையும் வெளியில கூட்டிட்டு வரவும் முடியாது. மனசு தேத்தி கூட அம்பி. என்ன நாம என்ன பண்றது? எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். என்னடா பண்ணிக்கலாம்? நீ வீட்டுக்கு போ, உன் அக்காவும் அம்மாவும் வருவாங்க. உன் புருஷன் மாதிரிதான் இவ புருஷனும். படம் எடுக்க போறேன்னு வட்டிக்கு பணம் வாங்கிட்டு போனா 50 லட்சம் ரூபாய் திருப்பி தராம படத்தை ரிலீஸ் பண்ண போறான். தப்பு தானே? அதான் இவளை தூக்கிட்டு வந்துட்டேன். பொம்மநாட்டிங்களை தூக்குனாதான் பணத்தை கொடுக்குறானுவ. கம்நாட்டிங்க. யோ என்னையா, பணத்தை ரெடி பண்ணிட்டியா? இல்ல உன் பொண்டாட்டி நானே வச்சுக்கவா? ஐயோ வேண்டாம், பணத்தை ரெடி பண்ணிட்டேன். பணத்தை ரெடி பண்ணிட்டியா? நேரா ஆபீஸ்க்கு வா, உன் பணம் ரெடியா இருக்கு. சரி வரேன். போனவை சார், தம்பன் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவா சார். மிஸ்டர் அருண், டிராபிக்கை டைவர்ட் பண்ணுங்க. நம்ம ஆளுங்களை அலர்ட் பண்ணுங்க, குயிக். ஐயோ, என்னடா இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கான், ஒண்ணுமே புரியலையே. அவன் வந்து ஸ்கோர் என்னன்னு கேட்டா என்னத்த சொல்றது? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? நாங்க மட்டும் கான்வென்ட்லயே படிச்சோம். உங்க தானே கேட்டா, நீ பார்த்து சொல்ல. அடி உங்களுக்கு சேர்த்துதாண்டி. ஐயோ ஐயோ, அட ஆரம்பத்துல அவன் இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கானுங்க, ஒண்ணுமே புரியல. எனக்கு மட்டும் புரியுதாடா? என்ன 1-2 போட்டிருக்கோம்லடா கீழே, அதை பார்த்து சொல்லிட்டா. ஸ்கோர் என்னடா ஆச்சு? அட ஒண்ணு இல்லைங்க, பந்த அடிச்சுட்டு அவன் எடுத்தாப்புல இந்த கோட்டத்தோட ஓடிக்கிட்டே இருந்தான்.
அப்ப பந்த பிடிச்சு அங்கேயிருந்து தூக்கி வீசிட்டாங்க. அந்த 3 குச்சியில ஒரு குச்சியில பட்டுருச்சு. அப்ப பின்னாடி நின்னுட்டு இருந்த ஒருத்தன் அவன் குச்சியில பட்டுருச்சா? இல்லடா, கையை தூக்கி ஆள் அவுட்டுன்ட்டான். கபடியில கோட்டை தொட்டாதாங்க அவுட்டு, ஆனா கிரிக்கெட்ல கோட்டை தோறதுக்கு முன்னாடி அவுட்டுன்றாங்க. இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு போய் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. டேய் ஸ்கோர் என்னடா ஆச்சு? ஐயோ 10 பேர் எடுத்தாப்புல வராங்கன்னு வைங்க, நம்ம ஒரு ஆள் அருவாளோட போய் நின்று அழகா சமாளிப்பாங்க. இவங்க என்னன்னா கையில தம்மா தொண்டு பாலை வச்சுக்கிட்டு, உடம்பெல்லாம் பேண்டேஜ் போட்டுக்கிட்டு, தலையில இரும்பு தொப்பி வச்சுக்கிட்டு, கிரில் கதவை போட்டுக்கிட்டு பயந்து ஆடுறாங்க. ஸ்கோர் என்னடா ஆச்சு? ஐயா, அந்த பந்தை போடுறவன் பந்தை எடுத்து எச்ச துப்பி கண்ட இடத்துல தேய்ச்சி அது இன்னொருத்தங்கிட்ட கொடுக்குறான். அவன் அதை மோந்து மாதிரி தூக்கி போடுறான். சுத்த நாத்தம் முடிச்ச பசங்க. ஐயோ கிரிக்கெட் கேவலமா பேசுமா? போலீஸ் வருது. How are you? சார் நீங்களாவது ஸ்கோர் என்னன்னு பார்த்து சொல்லுங்க சார். ஸ்கோர் தானே வேணும். எந்திரி. அரெஸ்ட். எதுக்கு சார் என்ன அரெஸ்ட் பண்றீங்க? பொண்ணுங்களை கடத்தி வியாபாரம் பண்றேன். சீச்சி பொண்ணுங்களா? எங்களுக்கு கிரிக்கெட்டை தவிர ஒண்ணுமே தெரியாது சார். யார் சார் சொன்னாங்க? உங்க அப்பா. சார் அவன் ஒரு பைத்தியம் சார். அவன் பேச்சு கேட்டா இவ்வளவு போலீஸ் வந்திருக்கீங்க. அது கோர்ட் முடிவு பண்ணாங்க. Get him. பொண்ணுங்க பங்க கரெக்டா வாங்கிட்டு நீயே கூட்டிட்டு வந்தியா? கோவிந்தா, அவர் முன்னாடி எதுவும் பேசாத, எதுவும் காட்டிக்காத. பேசாம அப்புறம் பார்த்துக்கலாம். அப்பாடா போயிட்டான். இனிமே ஸ்கோர் கேட்க மாட்டான். சேனலை மாத்தி FTV-யாவது பார்க்கலாம். என்னப்பா வண்டியில ஏசியே இல்ல? ஏய் வாடா. Shove him in. Sir. Hey, என்னடா சார்? வாடா. Come here. Come here. எழுது. FIR-ல பொண்ணுங்க காணுங்கிற எல்லா கேஸும் மேல இருக்கணும் சார். மண்டே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் நீ இவனை பத்திரமா பாத்துக்க. கேர்ஃபுல் சார். இல்லைன்னா என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அண்டர்ஸ்டுட்? 20 நாள் கூட உள்ள இருப்பேன். ஆனா ஒரு நல்லவனை கொண்டாந்து உள்ள போட்டிருக்கீங்க. ஷட் அப். எழுதியா காணாம போன எல்லா பொண்ணுங்க கேஸையும் தூக்கி அவர் மேல போடு. போலீஸே, ஒவ்வொரு பொண்ணுக்கும் எண்ணி எங்கிட்டே காசு வாங்கிட்டு MLA எஃப்ஐஆர் போடுறியா? உன் போலீஸ் பத்தியா காட்டிட்டீல நீ? கோவிந்தா, நான் மட்டும் இப்போ இந்த ஏரியால உன் மேல எஃப்ஐஆர் போடலன்னா அந்த ஏசி உன்னை வேற ஏதோ ஏரியால பிடிச்ச மாதிரி அந்த ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டுருவாரு. அப்படி போட்டாரு உன்னால வெளியே வரவே முடியாது. இங்கே மட்டும் நீ என்ன கிழிக்க போற? இன்னைக்கு ராத்திரி அந்த ஏசி இங்க வர வைக்க போறேன். அதே நேரத்துல உன்னை வெளியே விடுறேன். வர்ற வழியில ஏசியை நீ பாத்துக்கோ. உன் மேல யாருக்கும் சந்தேகம் வராம நான் பாத்துக்கிறேன். அதுக்கு தான் எஃப்ஐஆர். ஐயோ, நீ என்கிட்ட அம்பையரா இருக்க வேண்டியவையா? நான் பால போறதுக்கு முன்னாடி நீ அவளுக்கு அவுட் கொடுக்குறேன். நான் தான் பேட்டிங். நீ ஈசான் மலைக்கு போ. நீங்க வழக்கம் போல அம்பையர் பண்ணுங்க. குடிச்சிட்டு போன போலீஸ் ஸ்ட்ராங்கா தானே இருந்தாங்க. எப்படி விட்டாங்க? எங்க அவன் இன்ஸ்பெக்டர்? ஏசி உட்காரா? ஆமா சார். எப்போ? இப்பதான் சார். சார், கோவிந்தனை ஏன் வெளியே விட்ட? கோவிந்தனை ஏன்டா வெளியே விட்ட? சார் என்ன சார் நீங்க? ஆமா சார், நான் தான் வெளியே விட்டேன். இப்ப என்னங்கிறீங்க? சும்மா உள்ள சார். ஒரே ஒரு ராத்திரி அவனை வெளியே விட்டு உள்ள வர வச்சதுக்கு என் பொண்டாட்டிக்கு 20 பவுன் நகையும் எனக்கு 20 லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்தான். ஏன் சார் கிடைக்குமா? ஒரு போலீஸ்காரனா இருந்து இன்னொரு போலீஸ்காரன் சாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. சார் என்ன சார் போலீஸ்? என்ன போலீஸ்? இந்த போலீஸ் வேலைக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? 5.7 இருந்த ஹைட்டை 5.9 இன்ச்சு தூக்கி காட்ட 2 லட்சம். 37 இருந்த இடுப்பை 34.3 இன்ச்சு சுருக்கி காட்ட 3 லட்சம். 40 இருந்த என் செஸ்ட 44.4 இன்ச்சு விரிச்சு காட்ட 4 லட்சம். இப்படி இன்ச்சுக்கு லட்சமா லஞ்சம் கொடுத்துதான் இந்த வேலைக்கு நான் வந்தேன் சார். அதை எப்ப சார் சம்பாதிக்கிறது? சார் உங்களை மாதிரி படிச்சு பர்ஃபெக்டா போலீஸ் வேலைக்கு வந்தவங்க தான் என்ன மாதிரி ஆளுங்களை குறை சொல்லுவீங்க. உங்களுக்கு என்ன சார், வீட்டுல ஏகப்பட்ட சொத்து இருக்குது. எங்களுக்கு அதெல்லாம் இல்லை சார். இப்படிதான் சம்பாதிக்க முடியும் சார். நீங்க எதையாவது மாத்தணும்னு நினைச்சா இந்த சேர்றதுக்கு காசு வாங்குறானுங்க பாருங்க, கம்நாட்டிங்க, அவனுங்களை மாற சொல்லுங்க. சேர்ந்தவனுங்களை கேள்வி கேட்காதீங்க. வாங்க சார் போய் வேலையை பாருங்க சார். போலாமா?
உங்க முன் கோபத்தால டிபார்ட்மெண்ட் ஆளுங்க 4 பேரை சுட்டு கொண்டுட்டீங்களே. செத்து போன அந்த இன்ஸ்பெக்டர் 3 கான்ஸ்டபிள் உயிரோட இருந்திருந்தா இந்த கோவிந்த வெளியே வந்திருக்கவே முடியாது. இருந்த எல்லா சாட்சியும் அந்த ஏசியா கொண்டுட்டு ஐயாவை ஜாலியா வெளியே விட்டுட்டான் முட்டாள். தப்பு பண்ண போலீஸ்காரனை தண்டிக்க நீங்க புத்திசாலித்தனமா இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியால 3 கான்ஸ்டபிள்களையும் உங்க துப்பாக்கியால இன்ஸ்பெக்டரையும் சுட்டு கொண்டுட்டீங்க. பிரில்லியன்ட். ஆனா நீங்க சுட்ட இன்ஸ்பெக்டர் டியூட்டில இருந்திருக்காரு. Pending the department inquiry, I'm suspending you for 6 months. அவுட் ஆனது நான் இல்லடா, அந்த ஏசி. இந்த கிரிக்கெட் கோவிந்தனை யாரும் அவுட் பண்ண முடியாது. நீ பந்தா போடு. போடுறேன் சார், இவங்களை நானே போடுறேன். எனிவே thank you so much for suspending me, sir. நான் பில் அடிக்கிறேன். அடே கூட யாரு? நீ எந்த கோவிந்தன் ஐயா மச்சான் வெளியில விட்டதுக்காக அவனை நீ கொன்னுட்டல்ல? என் மச்சான் கூப்பிடுறான். வேண்டாம், எங்க அண்ணனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அவரை விட்டுருங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு கேக்குறேன், எங்க அண்ணனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. மர்டருக்கு மத்தியில மத்தாப்பா பத்த வைக்காமலே ஜொலிக்கிற ஒரே ஒரு முத்தம். இதை நம்மளை செய்ய சொல்லல. அவனை நீ என்ன வேணாலும் பண்ணு. என் தங்கச்ச விதவையாக்குன இவன் தங்கச்ச கெடுத்துட்டு தாண்டா இவனுக்கு காரியம் பண்ண போற. நான் இருக்கும்போது அது நடக்காதுடா. அத கேட்க நீ யாரா? மரியாதையா நின்னு வேடிக்கை பாரு. இவன் வேண்டாம் வேண்டாம் 1000 தடவை சொன்னேனே. இவனை எதுக்கு என் கூட அனுப்பிச்சீங்க? அவன் தப்பிச்சிட்டானே, அந்த ஏசி தப்பிச்சிட்டானே, இவன் எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. நீங்க அந்த போலீஸ்காரனை தானே போட சொன்னீங்க. இவர் எதுக்கு அந்த பொண்ணை கை வைக்கிறாரு? நீங்க சொன்னா தானே செய்யணும். சொல்லாதெல்லாம் செய்யலாமா? காசு காசு நாளேறியே எதுக்கு? நீ எவ்வளோடைய படுக்கத? சோறு போட்டு பணம் கொடுத்த ஒரே காரணத்துக்காக உன்னை எல்லாம் உயிரோட விடுறேன். இல்ல இப்படித்தான் பணம் சம்பாதிக்கணும்னா அதை நானே எந்த சாட்சியும் இல்லாம நீ தம்பாவை கொலை செஞ்ச மாதிரி பல குற்றங்களை செஞ்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். பணம் கொடுத்தா நீ எதையும் செய்வ, அப்படித்தானே? அதை நான் தர, வாங்கிட்டு போ. என்னடா ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி வேலைக்கு கூலிக்கு ஆள் தேடுறான்னு பார்க்குறியா? என்ன பண்ணுறது, சிச்சுவேஷன் அப்படி. ஒரு தப்பான போலீஸ்காரனால ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் என் நண்பனை நான் இழந்துட்டு நிற்கிறேன். அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், சில தப்பான ஆளுங்களை உன்னை வச்சு அழிக்க போறேன்னு. என்ன சொல்றேன்? அந்த வேலையை எங்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? செயலில் முரட்டுத்தனம் இருந்தாலும் உனக்குள்ளேயும் ஒரு மனுஷன் இருக்கான்னு அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
அதனால தான் நான் இன்னைக்கு உன்னை தேடி இங்க வந்திருக்கேன். உனக்கு பணம் தானே வேணும், அதை நான் தரேன். நேம் யூர் பிரைஸ், பட் த ஜாப் இட்ஸ் யோர்ஸ். பணக்காரங்க காசு கொடுத்து நான் வேலை செஞ்சிருக்கேன். அரசியல்வாதியை காசு கொடுத்தும் நான் வேலை செஞ்சிருக்கேன். ஆனா ஒரு போலீஸ்காரன் காசு கொடுத்து வேலை செய்ய சொல்றது இதுதான் முதல் தடவை. பரவாயில்ல, நீங்களும் இங்க அடிச்சது தானே, செஞ்சிருவோம். Good, very good. We'll be in touch.